ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்பை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஃபீச்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதுக்காக நீங்க Play Storeலாம் போயிட்டு நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இனி நீங்க Play Storeக்குலாம் போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செட்டிங் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு Play Store? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி டெலகிராம்ல இருக்கோ அதே போல விதவிதமான சேட் கலர், விதவிதமான வால்பேப்பர், உங்களுக்கு பிடிச்சமான காண்டாக்ட்ல நீங்க அப்ளை பண்ணி அவங்க கூட நீங்க சேட் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல, அதாவது இந்த மாதிரி சேட் கலரையும் வால்பேப்பரையும் எப்படி ஒரு பர்டிகுலர் சேட் காண்டாக்ட்ல அப்ளை பண்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். இப்போ ஒரு சேட் காண்டாக்டை நான் ஓபன் பண்ண போறேன். பார்க்கவே செம கூலா இருக்குல்ல. இதோட சேட் கலரை பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வால்பேப்பர் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கா. இது எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் பிளே ஸ்டோர் போகாமலே இதை நான் அப்ளை பண்ணேன். எப்படி கேக்குறீங்களா? சாதாரணமா ஒரு சேட் காண்டாக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்ல 3 டாட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சேட் தீம் இருக்கும். இதுக்குள்ள போயிடலாம். போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேட் கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? எக்கச்சக்கமான சேட் கலர்ஸ் இருக்கு. அது இல்லாம வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம தட்டினோம்னா இங்க டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸ் இருக்கு. அதை நீங்க உங்களுடைய பர்டிகுலர் சேட் காண்டாக்ட்ல அப்ளை பண்ண முடியும். சரி, இதை வந்து நான் ஒரு சேட் காண்டாக்ட் வழியா இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண உடனே டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். போனா இங்க சேட்ஸ் அப்படிங்கிற பகுதி இருக்கு. அதுக்குள்ள போகும். இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சேட் தீம் இதுக்குள்ள போகும். சரி, இதான் அந்த பகுதி, முதல்ல பார்த்த பகுதி. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பிடிக்கல. ஸோ இந்த டைட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, சேட் தீம் இருக்கா டாப் ரைட்ல 3 டாட், இதை நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணும்போது அவங்க இதுல ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. எனி சேஞ்சஸ் யூ ஹவ் மேட் வில் ரீசெட் பேக் டு த டிஃபால்ட் வாட்ஸ்அப் தீம். வாட்ஸ்அப்ல எந்த மாதிரி தீம் இருந்ததோ அந்த மாதிரி செட்டப்புக்கு போயிடும். நீங்க என்னத்தை செட் பண்ணி வச்சிருந்தாலும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வால்பேப்பர். ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சமான வால்பேப்பர் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்றதுக்கு டாப் ரைட்ல 3 டாட் ரீசெட் வால்பேப்பர். இதுலயும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தீமுக்கு நீங்க மாறிக்கிடுவீங்க. ஸோ ரீசெட் கொடுத்துட்டேன். 2 இடத்துல நான் ரீசெட் கொடுத்துருக்கேன். மாறிடுச்சா? இதுக்கு முன்னால நீங்க பார்க்கும்போது செம கூலா இருந்தது. இப்போ நீங்க பார்க்கும்போது ரெகுலரா பார்க்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் தீம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதர பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் எப்பவும் கேட்கறதுதான், கீழே நிறைய பட்டன் யூடியூப் காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.